Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். பாடகி சுசித்ரா தன்னோட முன்னாள் கணவர் கார்த்திகுமார் பத்தி தொடர்ந்து அவதூறுகளை இன்டர்வியூல பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதனால அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டுச்சு. இது தொடர்ந்து கார்த்திகுமாரும் அவரோட தரப்புல இருந்து விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தன்னோட முன்னாள் மனைவியான பாடகி சுசித்ரா இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறதுனால என்னோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில இருக்கிறதுனாலையும் 1,00,00,000 ரூபாயை மான நஷ்ட ஈடா வழங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் கார்த்திகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் ஒண்ணு செஞ்சிருந்தாரு. அதுல தன்னை பத்தியும் தன்னோட குடும்பத்தினர் பத்தியும் அவதூறான கருத்துக்களை தெரிவிக்க பாடகி சுசித்ராவுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தாரு. இந்த வழக்கு நீதிபதி பிபி பாலாஜி முன்பு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்துச்சு. வழக்கை விசாரிச்ச நீதிபதி மனுதாரரான கார்த்திகுமார் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பாடகி சுசித்ராவுக்கு இடைக்கால தடை ஒண்ணு உத்தரவிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மனுவுக்கு சுசித்ரா பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி விசாரணைய ஜூலை 1ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க. இந்த நிலையில இது சம்பந்தமா கார்த்திகுமார் ரீசெண்டா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோல கடந்த 7ல இருந்து ஒரு 8 நாளாவே பாத்தீங்கன்னா நான் சந்திக்கக்கூடிய இந்த மோசமான சூழ்நிலைகளும் ரொம்ப அசிங்கமான ஸ்டேட்மெண்ட்ஸ், நிறைய பிரச்சனைகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னையும் சரி என்னோட குடும்பத்தாரையும் ரொம்பவே பாதிக்கப்படுத்தி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு அநியாயத்தை பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தமான ஒரு முறையில தான் நம்மளால சரி செய்ய முடியும். இந்த மாதிரி சோசியல் மீடியா மூலமோ இல்ல யூடியூப் சேனல்ஸ் மூலமாவோ நம்மளால சரி செய்ய முடியாது. அதனாலதான் நான் நீதிமன்றத்தை நாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் என்னோட குடும்பத்தை பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா சில சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான டாக்ஸிக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வெளியிட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும் சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் இருக்கக்கூடியவங்கள மத்த யாருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான முறையில இது கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல்ஸ் குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இனி யாருக்குமே நடக்க கூடாது அப்படின்றதையும் பாத்தீங்கன்னா அந்த வீடியோல தெரிவிச்சிருக்காரு. அந்த வீடியோக்கு கீழே கார்த்திகுமாருக்கு சப்போர்ட்டா நிறைய ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மெச்சூர்டா நீங்க பேசிருக்கீங்க, இப்படிதான் நீங்க கரெக்டா இதை கையாளணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கு ஆதரவா நிறைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்தியா கிளிக்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரெஜிராத் தேமாவன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட கே ராஜன் சார் தான் இருக்காப்ல. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ஓகே சார், ரொம்ப ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறோம் சார். இப்போ ரீசெண்ட் டயத்தில் நம்ம ஊரில் இந்த சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரே டாக் தான். அது என்ன அப்படின்னா சுசித்ரா அவங்கள வச்சு தான் ஒரு பயங்கரமான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ஒரு சேனலில். அது ஒரு பயங்கர பீக்காக ஏறிடுச்சு. அதில் என்னென்னா சரட்டு மணிக்கு யாருன்னே பார்க்காம எல்லார் மேலேயுமே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் மக்களே என்ன செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள பாவம் அவங்க சொல்கிற விஷயங்கள் உண்மை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது அது உங்ககிட்ட கேட்கும்போது அதில் ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் சார். அவங்க கேட்ட விஷயத்தில் மொதல் விஷயம் நான் அவங்ககிட்ட கேட்குறேன். ஸோ தனுஷ் சார் கூட யாரெல்லாம் சேர்றாங்களோ, தனுஷ் சார் கூட உள்ள அந்த டீமாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்க ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், யாரெல்லாம் சேர்ந்தாலும் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு டைவர்ஸ் நடக்கும். ஏன்னா அது நான் விட்ட சாபம், என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க, நான் கோயிலில் போய் அழுதுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. உங்கள் கருத்து சார்? அதாவது இதுக்கு முன்னால் சுசித்ரான்னு யாருன்னு தெரியுமா? யாருக்காவது இண்டஸ்ட்ரியில் தெரியுமா? 1-2 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போது அது வைரலாக ஓடிட்டுருக்கு. அந்த ஒரு பேர் வரணும், எப்படியாவது பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி திடீர்னு தோன்றியிருக்காங்க. அதுலேயும் தனுஷை பற்றி இன்னும் நிறைய பேர் சொன்னதாக கேள்விப்பட்டேன். எல்லாரை பற்றியும் சொல்லும்போது இப்போ எல்லாருக்கூடையும் இவங்க பழகியிருக்காங்க. ஒன்று அவங்கள பற்றியெல்லாம் தெரியுதுன்னா இவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது? அப்போ இவங்க எல்லார்கிட்டையும் பழகியிருக்காங்க. அதுவும் ஸ்பெஷலாக தனுஷ் கூட பழகியிருக்காங்க. சில பார்ட்டிஸ், நடிகர்கள் பார்ட்டி கொடுக்குறாங்க, அங்கே கொக்கைனா போதைப்பொருள், கஞ்சா, அதாவது கமல்ஹாசன் பேரை சொல்லி அவர் பார்ட்டி கொடுப்பாரு. அதில் அந்த கொக்கைன் போதைப்பொருள் வழங்கப்படுது. அப்படிலாம் இது வரைக்கும் யாரும் சொல்லாதெல்லாம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா எல்லா பார்ட்டிக்கும் போயிருக்காங்க, எல்லாம் கலந்துருக்காங்க, எல்லாரோட பழகியிருக்காங்க. அதுலேயே கொஞ்சம் தனுஷோட நல்லா பழகியிருப்பாங்களோன்னு தெரில. ஆனால் தனுஷ் எல்லார்கிட்டையும் நல்லா பழகியிருக்கார். அவர் வாழ்க்கை விரிசலுக்கே அது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அங்கே தனுஷை பற்றி ஏற்கனவே கொஞ்சம் கச்சமுச்சாக்கள், கிசுக்கள் நிறைய உண்டு. அப்போ இவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவர் அந்த வகையில் ரொம்ப வீக்னஸாக இருந்திருக்கார். அவருடைய வாழ்க்கை விரிசலுக்கும் அது ஒரு காரணமாக இருந்திருக்கு. அதனால் முதல்ல எந்த அம்மா இது வரைக்கும் சொல்லாமல் திடீர்னு ஏன் இப்போ சொல்கிறாங்க? இப்போ
நடந்ததுன்னா இவங்க கலந்துருந்தால் தானே அதை பார்த்து சொல்ல முடியும். இல்லை கேள்விப்பட்டு சொல்கிறாங்களா? கேள்விப்பட்டு சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்காது. சினிமாவில் இந்த பார்ட்டிகள் கொடுக்கறதுன்றது ரொம்ப சாதாரணம். ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தினா முடிஞ்ச உடனே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய ப்ரொடியூசர்ஸ் இல்லை நடிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி கொடுப்பாங்க. அதில் ஃபாரின் பாட்டில்ஸ் கிடைக்கும். போதைப் பொருள் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன். பட் போதைப் பொருள் நான் கேள்விப்பட்டல. இப்போ தான் புதுசாக இந்தம்மா சொல்கிறாங்க. என்ன இது வழக்கம், இது ஒன்றும் புதுசு இல்லை. பார்ட்டி கொடுக்குறன்ற ஒரு மகிழ்ச்சிக்காக ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணோம், படம் முடிச்சிட்டோம். அதை உழைச்சவங்க, தெரிஞ்சவங்க, நண்பர்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சிக்காக ஒரு பார்ட்டி கொடுக்குறது சில ஆஃபீஸில் கூட நடக்குது. அதனால் சினிமாவில் ரொம்ப சகஜம், ரொம்ப காலமாக நடக்கிற ஒன்று. அதை பெருசுப்படுத்தி இப்போ புதுசாக ஏதோ சொல்கிற மாதிரி சொல்கிறது தான் எனக்கு விந்தையாக இருக்குது. அப்போ இதை வந்து மீடியாவில் சொல்கிறாங்கன்னா, இந்தம்மா மீடியாவில் இது ஒரு புகழ் பெறணும். இது வரைக்கும் சரியான புகழ் இல்லாமல் இருந்ததால் இதை கிளப்பி விட்டாலாவது தன் பேர் பரவுன்னு அவங்க கனவு பழிச்சிருச்சு. இப்போ பார்த்தா மீடியா பூரா அந்தம்மா பேரை தான் சொல்லிடுது. அது ஒரு தவறான முன்னுதாரணம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்படி சிலர் கிளம்புனா சினிமாவை பற்றி இன்னும் கேவலமாக போயிடும். இப்போவே சினிமாவுடைய செய்திகள்லாம் சரியாக இல்லை. அதுவும் இந்த மாதிரி சிலர்லாம் ஆரம்பிச்சிட்டா சினிமாவுக்கு இன்னும் பெரிய கெட்ட பேர் தான், மக்கள்கிட்ட இருந்து மதிப்பு போயிடும். ஆமாம் சார். ஏன்னா வந்து சுசித்ரா அவங்க வந்து ஒரு கட்டத்தில் பயங்கர ஒரு டேலண்டான ஒரு பர்சன். ஒரு ஆர்ஜேவை பண்ணக்கூடிய ஆள், டான்ஸ் பண்ணக்கூடிய ஆள், சிங்கிங்காக இருக்கக்கூடிய ஆர்ஜேலே வந்து ஹை பெய்டு ஆர்ஜேவாலாக இருந்த ஆள் அவங்க. ஆமாம், அந்த மாதிரி. ஆமாம், டேலண்ட். தெரியாது. ஓகே சார். ஆமாம், அந்த மாதிரி ஒரு டேலண்டடான ஆள். பட் அவங்க வந்து இந்த டயத்தில் இப்படி வந்து பேசுகிறாங்க. ஆனால் ரீசெண்ட் டயத்தில் அந்த சுஜி லீக்ஸ்னு ஒன்று நடந்துச்சு சார். இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி சில வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. ஒரு பார்ட்டி பண்ணுறதா இருக்கட்டும், சில ஆக்ட்ரஸோட ப்ரைவேட் பிக்சர்ஸ்லாம் வந்து நிறைய இதில் சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டயத்தில் எல்லாருமே வந்து சுசித்ரா மேம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திட்டி தான் போட்டிருந்தாங்க. ஒரு ப்ரைவேட் விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சோசியல் தளத்தில் போடக்கூடாது, அது நீங்கள் பண்ணுற இடத்த நீங்கள் தான் வச்சுக்கணும் அப்படிங்கும்போது. பட் இந்த டயத்தில் வந்து இந்த மாதிரி பேசும்போது கெட்ட புத்தி அப்போ இருந்திருக்கு. அது சில்லறையாக இருந்திருக்கு, இது ஹோல்சேலாக வந்துருச்சு. அப்போ சில்லறையாக ஒவ்வொருத்தராக விட்டாங்க. இப்போ ஹோல்சேலாக எல்லாரையும் விடுறாங்க. அதனால் இவங்களுக்கு தான் இன்னும் கெட்ட பேர் ஆகுமே தவிர இனிமேல் என்ன கெட்ட பேர் ஆயிடுச்சு. இதெல்லாம் நல்ல செய்தி இல்லை. சினிமாவுக்கோ சமுதாயத்துக்கோ நல்ல செய்தி இல்லை. ஒரு பெண்மை என்பது ரொம்ப அடக்கமாக இருக்கணும். ஆண்களும் அடக்கமாக இருக்கணும். அதுக்காக பெண்மை தான் அடக்கமாக இருக்கணும் இல்லை, ஆண்கள் ரொம்ப அடக்கமாக இருக்கணும். பெண்களை மதிக்கணும், பெண்களுக்குரிய மரியாதையை கொடுக்கணும். ஏன்னா பெண்கள் தான் தெய்வம். நம்ம தமிழ்நாடு உலகத்திலேயே பெண்களுக்கு பெரிய தெய்வமாக கொடுக்குற நாடு இது. இதில் சினிமாக்காரங்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அது ஒன்றும் தப்பில்லை. அது அவங்க இஷ்டம். இஷ்டப்பட்டு போகிறதுன்றது வேறு, இஷ்டப்பட்டு பழகிறதுன்றது வேறு. இஷ்டம் இல்லாமல் பலாத்காரமாக பழகிறது தான் கெடுதல், கேடு விளைவிக்கும். அதைத்தான் நம்ம தண்டிக்கணும், கண்டிக்கணும். இஷ்டப்பட்டு அது என்னமோ நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, நடக்குது. அது இஷ்டப்பட்டு, அதை வந்து நீங்கள் தப்பாக சொல்ல முடியாது. அதனால் இந்த அம்மா இது வரைக்கும் இஷ்டப்பட்டு பழகினாங்களோ, யார் கூட பழகினாங்களோ என்ன தெரியாது. இப்போ எதுக்காக இப்படி திடீர்னு ஒரு கலோபரத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.